வைத்தியன் என்பது உண்மையானால் மற்றவர் உடம்பிற்கு மட்டும் மருந்து கொடுப்பவன் அல்ல, மனதிற்கும் மருந்து கொடுப்பவன். மற்றவர் மனதில் இருக்கும் சோகத்தை மறைப்பதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக சொல்ல வேண்டும். அவர்களது சோகத்தை ஒரு நொடியில் வைத்தியனிற்குள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை மட்டும் அவருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மருந்தால் உடலை மட்டுமல்ல, அருமையான மதிப்பிற்குரிய வார்த்தைகளால் மனதையும் சுகப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து, இந்த முகத்தை பார்த்து இவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு முடித்த உடனேயே தங்கள் உடலில், மூளைகளில், மனதில், மூளை சக்தியில் அத்தனை குழப்பங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு நொடியில் பறந்து விட்டது என்பதை உணர்ந்து பாருங்கள், புரிந்து கொள்ளும். சிறந்த வைத்தியன் என்பதால் சிறப்பான வார்த்தையை சொல்லி பெருமையுடன் வாழுங்கள் ராஜகலையாக.